ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிரிஷ் சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு வாழை மரத்தோட கன்றை எப்படி நடவு செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதே போல் கார்டனிங் வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாழை மரக்கன்றுகளை மற்ற மரக்கன்றுகளை நடுவது போல் நடக்கூடாது. இந்த வாழைக்கன்றை எப்படி நடவு செய்தோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாழைக்கன்று வைக்க போகிற இடத்த மண்வெட்டியால் 1 அடி ஆழத்துக்கு 1 அடி அகலத்துக்கு தோண்டிக்கோங்க. வாழைக்கன்றோட இலை உள்ள பகுதியை கிராசிங்கில் இதே போல் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே தோண்டி வச்சிருந்த இடத்துல தண்டு பகுதி மட்டும் வெளியே தெரியும்படியாக வச்சு மூடி விட்டுக்கோங்க. வாழைத்தண்டை வச்ச பிறகு வாழைத்தண்டை சுற்றி உள்ள மண்களை நல்லா அழித்து விட்டுக்கோங்க. வாழைத்தண்டு ஆடாத அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. வாழைக்கன்றை சுற்றியும் வரப்பு வச்சுக்கோங்க. வாழைக்கன்றை நாங்கள் சொன்ன இதே மெத்தடில் நடவு செஞ்சிங்கன்னா 2-3 நாட்களில் புதியிலே வந்துடும். வாழைக்கன்றை மதிய வேளையில நடாதீங்க, சாயங்காலம் அல்லது காலையில நடுங்க. வாழைக்கன்றை நட்ட பிறகு சுத்தி தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த வாழைக்கண்ணை நட்ட அன்னைக்கு தான் இந்த வாழைக்கண்ணையும் நட்டோம். இந்த வாழைக்கண்ணை கட் பண்ணாம நட்டனால இலை குட்டியா இருக்கு. இந்த கன்றை கட் பண்ணாம வச்சனால இலை குட்டியா வந்திருக்கு. இதை கட் பண்ணி நட்டனால இலை நல்லா அகலமா வந்திருக்கு. அதனால நீங்க கட் பண்ணியே வாழைக்கன்று நடுங்க. வாழைக்கன்று நட்டு 2 வாரம் ஆகுது. இந்த வாழைக்கன்றை கட் பண்ணி விட்டாதான் இனி பெரிய இலை வரும். அதனால முதல்ல நீங்க வாழைக்கன்றை கட் பண்ணியே நட்டுருங்க. இந்த வீடியோவில் வாழைக்கன்றை எப்படி நடணும், எப்படி நடக்கூடாது அப்படிங்கிறத விரிவாக பார்த்தோம். மீண்டும் மற்றொரு கார்டனிங் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த ஒரு கார்டனிங் வீடியோவில் சந்திப்போம்.